ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தொக்கு எப்படி சீக்கிரமாக செய்கிறது பார்க்கலாம் 5 நிமிஷத்தில். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 3 கத்திரிக்காய், 2 வெங்காயம் சின்னதாக அரிஞ்சிக்கோங்க, 2 தக்காளி அரிஞ்சிக்கிட்டு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, நீல வாக்கில் கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயை அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு 4 மிளகு போடணும். மிளகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். அந்த மாதிரி நல்லா வதக்கணும். அது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆனதும் தக்காளி போடணும். தக்காளி போட்டதும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி எண்ணெயோடு பிரிஞ்சு வரும். தக்காளி வெங்காயமும் எண்ணெயில் பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா அதில் ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிங்கிள் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு அந்த 3 கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா, அது போட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த உப்பு வேணால் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி ஆட்டம் வரும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா கத்திரிக்காய் குழஞ்சு போயிடும். அதனால் அந்த கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்குது. அது கொதிக்க வந்து கிரேவி நல்லா ட்ரை ஆகும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்சர்வ் ஆகி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். சுவையான தக்காளி தொக்கு ரெடி. கத்திரிக்காய் தொக்கு ரெடி. சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி.